இன்றைய தினம் ஸ்கந்தாலயா ஆசிரமம் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவால் நிறுவப்பட்டது. பாம்பன் சுவாமிகள், முருகப்பெருமான், அனுக்கிரக வாராகி அன்னை, அசித்தாங்க பைரவர், யோக கணநாதர் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அனுக்கிரகம் அப்படின்னாலே வரக்கூடியவங்க எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்யும் வகையில தான் வாராகி அன்னையை பிரதிஷ்டை பண்ணிருக்கும். அதுவும் சாந்த ஸ்வரூபினியா இங்க இருப்பாங்க. இந்த சாந்த ஸ்வரூபினியா இருக்கக்கூடிய அனுக்கிரக வாராகி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ஆகிய இந்த 2 தினங்களிலும் பூசணிக்காய் தீபமானதை ஏற்றி நீங்க வழிபாடானது செய்யும் பொழுது பில்லி, செய்வின, சூன்யம் அப்படின்றது நம்ம விட்டு நீங்கிறதுக்கான ஒரு தன்மை. இங்க நம்ம தீபம் போடுற இடத்துல நவ மாதர்கள் இருப்பாங்க. பொதுவா எங்க போனாலும் சப்த கன்னிகள் தான் இருப்பாங்க. ஆனா இங்க 9 அன்னையர்களும் வீட்டிலிருந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்பான இங்க தீப வழிபாடுகளும், பௌர்ணமி தினங்கள்ல ஆயுதங்களுக்கான பூஜையும், அமாவாசை தினங்கள்ல வெற்றிலை யாகம்னு சொல்லப்படுற வெற்றிலை யாகமானது இங்க நடைபெற்றுட்டு இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்றதுக்காக பல ஆய்வுகளையும் பல அனுபவங்களையும் புகுட்டி தான் இங்க ஸ்கந்தாலயான்னு சொல்லப்படுற கந்தனுடன் ஆன்மா லயிக்கிறதுக்கான ஒரு உருவாக்கமா குருநாதர் உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஸ்கந்தாலயா ஆசிரமம் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவால் நிறுவப்பட்டது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் அடுத்து பரந்தூர்னு சொல்லப்படுற கிராமத்துக்கு போகிற வழியில் சிறுவாக்கம் அப்படின்ற கிராமத்தில் அமைந்திருக்கு. ஸ்கந்தாலயா ஆசிரமம் பாம்பன் சுவாமிகள், முருகப்பெருமான், அனுக்கிரக வாராகி அன்னை, அசித்தாங்க பைரவர், யோக கணநாதர் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆனவர் மாமரங்கள் சூழ்ந்து மாவடி கீழே இருந்து ஆறுமுக பெருமானாக இருந்து நம்ம எல்லோருக்கும் அருளிட்டு இருக்காரு. ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் அப்படின்னாலே அவருடைய கரங்களில் அழிக்கக்கூடிய ஆயுதங்களும் இருக்கும், பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களும் இருக்கும். அப்படி நமக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் பாதுகாக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு கர்ம வினைகளாகட்டும் சூழ்ச்சிகளாகட்டும் நம்ம அழிக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் அழிக்கிறதுக்கான தன்மையாகட்டும் நம்முடைய முருகப்பெருமான் சீரும் சிறப்புமாக இங்கே வரக்கூடிய அன்பர்கள் உணரும் வகையில் எல்லோருக்கும் பலனானது கொடுத்துட்ருக்காரு. பாம்பன் சுவாமிகள், பாம்பன் ராஜ குமரகுருதாச சுவாமிகளாக இங்கே அமைந்திருக்கவர் தனி சன்னதியானது பாம்பன் சுவாமிகளுக்கு இருக்குது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு கீழே தான் எங்கனாலும் பாம்பன் சுவாமிகள் சன்னதியில் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது. குறிப்பான காரணம் என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமானானவர் காஞ்சிபுரத்தில் காட்சி கொடுத்த ஒரு வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்க பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானும் மன அமைதிக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த கர்ம வினையாக இருக்கட்டும், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடியதாகட்டும் எல்லாத்தையும் நீக்கும் வகையில் ஷடாட்சர சண்முகனாகவும் பாம்பன் சுவாமிகளும் நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அனுக்கிரக வாராகி அன்னை, அனுக்கிரகம் அப்படின்னாலே வரக்கூடியவங்க எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்யும் வகையில் தான் வாராகி அன்னையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கும். அதுவும் சாந்த ஸ்வரூபினியாக இங்கே இருப்பாங்க. இந்த சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அனுக்கிரக வாராகி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ஆகிய இந்த 2 தினங்களிலும் பூசணிக்காய் தீபமானதை ஏற்றி நீங்கள் வழிபாடானது செய்யும் பொழுது அதன் மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லப்படுறது, இந்த பில்லி, செய்வின, சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு மனபயம் இருக்குது, மனக்குழப்பமானது இருக்குது அப்படின்றது நம்ம விட்டு நீங்கிறதுக்கான ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தீபம் போடுற இடத்துல நவ மாதர்கள் இருப்பாங்க. பொதுவாக எங்கே போனாலும் சப்த கன்னிகள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நவ மாதர்களாக இந்திராணி, பிராம்கி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, கௌமாரி, சாகம்பரி, சாமுண்டி, வாராகி, லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லப்படுற 9 அன்னையர்களும் வீட்டிலிருந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. அசித்தாங்க பைரவர், பைரவர் அப்படின்னாலே பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது நாய் வாகனத்தில் தான் இருப்பாருன்னுட்டு. ஆனால் நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் பைரவரானவர் அன்னப்பக்ஷிக்கு மேலே இருப்பார். 8 பைரவரில் முதல் பைரவராக அசித்தாங்க பைரவரை தான் சொல்கிறாங்க.
குருக்கான பைரவர். அதுவும் ஜாதக ரீதியாக குரு அப்படின்னா தன புத்திர காரகனாக சொல்லுவாங்க. குழந்தை செல்வமும் பணம் இந்த மாதிரியான செல்வ வளங்கள் நமக்கு கொடுக்கும் வகையில் அசிதாங்க பைரவராக இங்கே இருக்காங்க. மனதைரியம் கொடுக்கறதுக்கு வாராகி அன்னையும், மனக்குழப்பங்கள் நீக்கி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினைகளையும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கு முருகப்பெருமான் அருளும் வழிகாட்டுதற்கு பாம்பன் சுவாமிகளும் இருந்து அசிதாங்க பைரவர் நம்மை காத்தும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வ வளங்களும் போதும் அப்படின்ற வரையில் நமக்கு யோகமானது கொடுக்கும் வகையில் யோக கணநாதரையும் நிறுவி இப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தையும் ஆஷ்டமத்தையும் திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயா நிறுவி அவரின் வழிகாட்டுதலின் பேரில் தான் பூஜைகளாகட்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நடந்துட்டுருக்கு. இங்கே வரும்பொழுது தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு பலாபலனும் கண்டிப்பாக உணர முடியும். ஏன் அப்படின்னா தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சண்முக கவச அகண்ட பாராயணமானது நடக்கும். ரொம்ப சீரும் சிறப்புமா. வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்பான எங்கள் தீப வழிபாடுகளும், பௌர்ணமி தினங்களில் ஆயுதங்களுக்கான பூஜையும், அமாவாசை தினங்களில் வெற்றிலை யாகம்னு சொல்லப்படுற வெற்றிலை யாகமானது இங்கே நடைபெற்றுட்டு இருக்குங்க. இறைவன் பற்றி சொல்லிட்டேன். வேதாந்தம், சித்தாந்தம், ஆகமம் இது மூன்றும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் நம்முடைய ஸ்கந்தாலயம். இது மட்டும் இல்லாமல் மாமரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமம் சொல்லியிருந்தேன். காஞ்சிபுரத்துக்கே ஸ்தல விருட்சமாக சொல்லப்படுறது மாமரம் தான் சொல்லுவாங்க. மாவடி கீழ் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீரும் சிறப்புமான சில முக்கியமான மரங்களும் இங்கே இருக்குங்க. 3 முகம் கொண்ட ருத்ராட்ச மரம் தான் ஸ்கந்தாலயாவின் ஸ்தல விருட்சமாகவே இருக்குது. முருகருக்கு உகந்த கடம்ப மலரை கொடுக்கக்கூடிய கடம்ப மரமானதும் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் இருக்குது. குரு பகவான் பிரகஸ்பதியாக இருக்கக்கூடியவர் அமர்ந்து எல்லோருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய கல்லால மரமும் நம்முடைய ஆலயத்தில் இருக்குது. கதம்ப வனவாசினியாக எப்படி அன்னைக்கு சொல்லுவாங்களோ அப்படி மனோரஞ்சிதம், பவழமல்லி, செண்பகம் போன்ற மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு வனமாக தான் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஆசிரமத்துக்கு இன்னும் இறை சக்தி சேர்க்கும் வகையில் பல நம்முடைய நாட்டின மாடுகளை வைத்து பராமரிச்சுட்டு அந்த மாடுகளும் சூழ்ந்து இருக்கிறதே நமக்கு பெரிய இறை சக்தி கொடுக்கறது தான். இயற்கையும் கோசாலையும் இறைவன்மார்களும் இவங்க நம்ம பரிபூர்ணமான அருள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இங்கே வந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்றதுக்காக பல ஆய்வுகளையும் பல அனுபவங்களையும் புகுட்டி தான் இங்கே ஸ்கந்தாலயான்னு சொல்லப்படுற கந்தனுடன் ஆன்மா லயிக்கிறதுக்கான ஒரு 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 உருவாக்கமாக குருநாதர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. தினமுமே 365 நாளும் அன்னதானமானது நடந்துட்டுருக்கு. ஞானம், தியானம், தானம் ஆகிய 3ம் நிரம்ப கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமம். முருகன் மேலே குழந்தை செல்வம், திருமண தடையாக இருக்குது அப்படின்றவங்களும், வீடு சார்ந்த மனை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றவங்களுக்கும் வழிபாடு செய்கிறதுக்காகவும், மனபயம், மனதில் இருக்கக்கூடிய ஏதோ குழப்பங்கள், தடுங்கல்கள், தடைகள் இது எல்லாம் நீங்கிறதுக்காக அனுக்கிரக வாராகி அன்னையும், சகல யோகமும் கொடுக்கறதுக்காக யோக கணநாதரும், செல்வ வளம் நம்மளுடைய சந்ததிக்கே கொடுக்கும் வகையில் அசிதாங்க பைரவரையும் நிறுவி பாம்பன் சுவாமிகளின் வழிகாட்டுதலில் எப்படி இறைவன்மார்களை வணங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவித்து அதை மக்களுக்கு தெளித்துட்டு இருக்காரு நம்முடைய குருநாதர். நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உணர முடியும். அப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆலயம் இருக்குது, இந்த மாதிரியான பலன்களும் பலாபலனும் அடைஞ்சிட்டு இருக்காங்க வரக்கூடிய அன்பர்கள் பல பேர். அந்த வகையில் உங்களுக்கான பலனும் பயனும் இந்த காணொளி மூலயமா தெரிந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம், இன்பம், பேராற்றல் எல்லாமே பற்று பெருசாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையும் குருநாதரின் அருளும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றதோட ஸ்கந்தாலயா ஆசிரமத்தோட ரொம்ப முக்கிய சிறப்பான ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்றது என்னென்னா, மூலவராகவே 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் தான் இருப்பாருங்க. இந்த 6 முக முருகப்பெருமான் காஞ்சிபுரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னென்னா, 3 முகங்கள் போற்றி, முகம்பொழில் கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோலே போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அன்னால் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இந்த பாடலில் சொல்லக்கூடியது என்னென்னா, காஞ்சிபுரத்தில் காஞ்சி மாவடி கீழ் இருக்கக்கூடிய 6 முகம் கொண்ட முருகப்பெருமானை நம்ம வணங்குறது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. ஏன்
அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நீங்கள் எங்கே மாமரத்தை பார்த்தாலுமே வேதத்தின் ஸ்வரூபமாக தான் பார்க்கணும் அப்படின்றது காஞ்சி புராணம் சொல்லக்கூடிய தத்துவம். அப்படி காஞ்சிபுரத்துக்கு மாமரம் தான் ஸ்தல விருட்சம். ஏன் அப்படின்னா 4 வேதத்தையும் தன்னகத்தே கொண்ட மாமரம் இருக்கக்கூடிய ஒரே ஊர் காஞ்சிபுரம் தான். அப்படி அந்த 4 வேதத்தின் கீழே 6 முகம் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லாமுமா இருந்து நமக்கு தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வார். எப்படின்னா 12 கரம் இருக்கும். அந்த 12 கரத்தில் 6 கரங்களில் 6 ஈராறு கரங்கள் தான் இல்லையா? அழிக்கக்கூடிய ஆயுதங்களும் இருக்கும், காக்கக்கூடிய ஆயுதங்களும் இருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத கொடுத்து காக்கக்கூடிய கரங்களும் இருக்குது. இதான் பிரச்சனை, இதனால தான் பிரச்சனைன்றதை தெரிந்து அந்த பிரச்சனையும் கர்ம வினைகளையும் தீர்க்கக்கூடிய ஆயுதங்களையும் கொண்டிருக்காரு. என்ன முறையில் நம்ம வழிபாடு செய்கிறோம்னு இன்னொரு சிறப்பாக சொல்லணும்னா பாம்பன் சுவாமிகள் தன் வாழ்நாள் முழுவதுமே முருகன் மட்டுமே அவருக்கு முழு மூச்சாக இருந்து 6666 பாடல்கள் முருகப்பெருமான் மேலே பாடியிருக்காரு. ரொம்ப சிறப்பான விஷயம், சண்முக கவசம் பாராயணம் சொன்னேன். அந்த சண்முக கவச பாராயணம் குருநாதர் இங்கே அன்பர்கள் எல்லோருக்கும் பயனடையும் வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே நம்ம செஞ்சிட்ருக்கோம். சண்முக கவசத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஆரம்பிக்கிறதே அண்டமாய் அவனியாவில் ஆரம்பித்து இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும், எந்த விதமான நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிணிகளாக இருந்தாலும், மனக்குழப்பம் ஆகிய எதுவும் நம்மக்கிட்ட இல்லாமல் எல்லாமே நம்மளை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு தான் சண்முக கவசத்தில் முருகப்பெருமான் கிட்ட கேட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாம்பன் சுவாமிகளுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என்ன வேண்டனே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா நீங்கள் வேண்டணும் அப்படின்றத ஒரு பாடலாக கொடுத்துருப்பாரு. அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட போதிய செல்வம் இல்லை அப்படின்னா ஒரு பாடல் படித்தாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கான தன்மை, பால், தயிர், தேன், நெய், நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிற அபிஷேக முறை சொல்லியிருப்பார். பகையானது இருக்குன்னா அந்த பகை கடியறதுக்கு, பகை இல்லாமல் போகிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். வேர்க்குழவி வேட்கைன்னு சொல்லப்படுறது குழந்தை செல்வம் அப்படின்ற ஒரு செல்வம் நம்ம எல்லோர் வீட்லேயும் இருக்கணுன்றதுக்காக முருகா நீயே எனக்கு பிறக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பார். இப்படி பாம்பன் சுவாமிகள் எதனாலும் முருகா முருகா முருகான்னு இருந்தவரை முன்னிறுத்தி தான் நம்மளுடைய ஆலயத்தில் நம்முடைய குருநாதர் திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவும் அதே வழிகாட்டி எதனாலும் இறைவன்கிட்ட நீங்கள் சரணடையும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த இறைவனானவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையும் இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அடையக்கூடிய பலன் அது. முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மொத்தமாக கொடுத்துட்டு அனுக்கிரக வாராகி அன்னை தடைகள், தடுங்கல்கள் இது எல்லாமே நீங்கி தேவையான அத்துணை நற்காரியங்களும் நமக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. பாம்பன் சுவாமிக்கு ஒரு தனி சன்னதியாக இருந்து மிகப்பெரிய திருமேனியானது இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் நம்முடைய ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் தான். இங்கே நீங்கள் வழிபாடானது செய்யும் பொழுது குருநாதர் பல அற்புத அதிசய வழிபாடுகளும் கொடுப்பார். பாம்பன் சுவாமிகளுக்காகட்டும், முருகப்பெருமானுக்காகட்டும், அன்னைக்காகட்டும் சிறப்பான பல விஷயங்கள் எப்பயுமே நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா வருடத்தில் நடக்கக்கூடிய 2 ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா சஷ்டிக்கு 48 நாள் விரதமானது கடந்த 21 ஆண்டுகளாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அப்படி சஷ்டி விரதமானது இருக்கோம் அப்படின்னும் பொழுது நவ வீரர்களையும் இங்கே முன்னிறுத்துவோம். நவ வீரர்கள் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் வீரவாகு தேவர் தெரியும். வீரவாகு தேவர், வீரகேசரி தேவர், வீர மகேந்திர தேவர், வீர மகேச தேவர், வீர புரந்தர தேவர், வீர ராக்கத தேவர், வீராந்தக தேவர், வீரதீர தேவர், வீர மார்த்தாண்ட தேவர்னு சொல்லப்படுற இவங்க 9 பேரும் முருகப்பெருமான் எப்படி போரெடுத்து போகும்பொழுது இருந்தாரோ முருகப்பெருமானின் போர்ப்படை தளபதிகளாக இவங்க எல்லாரும் முருகப்பெருமான் கூட நின்னவங்க. அவங்களையும் முன்னிறுத்தி நம்ம இங்கே சஷ்டி விரதமானது இருப்போம். அப்படி இந்த சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னும் பொழுது அந்த சஷ்டி விரதத்தோட முடிவாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சலிங்க வழிபாடுன்னு சொல்லப்படுற வழிபாடும் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் சஷ்டி காலத்தில் செய்வோம். அனுக்கிரக வாராகி அன்னையை பார்க்கணும் அப்படின்னும் பொழுது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற நவராத்திரி நம்ம ஆடி ஆவணி அந்த மாதத்தில் வரும். 9 நாள் ரொம்ப சீரும் சிறப்புமாக இங்கே நடக்கும். இந்திராணி, பிராம்கி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, கௌமாரி, சாகம்பரி, சாமுண்டி, வாராகி, லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லப்படுற 9 அன்னையர்களுக்கும் சீரும் சிறப்புமான வழிபாடு இங்கே இருக்கும். வாராகி அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஆலயத்தில் சொல்லணுன்றது என்னென்னா
வாராகி அன்னைக்குன்னு ஒரு சக்கரமானது இருக்கும். பொதுவாக இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாலோட அமைவிடம் எங்கே இருக்குன்றதை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வாராகி அன்னைக்குனே ஒரு சக்கரமானது இருக்குது. அந்த சக்கரத்தின் அமைப்பில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் சாகினி, காகினி, லாகினி, ராகினி, டாகினி, ஹாகினின்னு சொல்லப்படுற எல்லா தேவிகளும் உடனிருந்து நடுவில் அனுக்கிரக வாராகி அன்னையானவங்க மனதைரியமும் உடல் வலுவும் எல்லாம் கொடுத்து நமக்கு சகல வல்லமையும் கொடுக்கும் வகையில் இங்கே நம்ம பிரதிஷ்டையானது செய்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ரிஷி வழிபாடுகளும் சித்தர் வழிபாடும் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசிரமத்துக்குள்ளே வரும் பொழுது விநாயகர் கிட்ட ஆகட்டும், சிவபெருமான் கிட்ட ஆகட்டும், பல ரிஷிமார்களின் உருவங்களை பார்க்க முடியும். கோமாதாக்கள் தான் உங்களை முதல்ல வரவேற்பாங்க. 8000 ரிஷிகளும் வசிக்கக்கூடிய ஒரு 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 தன்மை தான் கோமாதாக்களுக்கு இருக்கக்கூடியது. அப்படி உள்ளே வந்த உடனே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ருத்ராட்ச மரம் இவங்களை கடந்து முதல்ல யோக கணநாதர் யோகத்தை கொடுத்துருவார். குருவாக இருந்து பாம்பன் சுவாமிகள் வழிகாட்டுவார். பாம்பன் சுவாமிகள் பாடலில் ஒன்று வரும், எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, மடவோன் ஆகிய யான் சொல்லும் ஒழுங்கிலே சொற்குற்றம் பொருட்குற்றம் ஆகியவை இருப்பின் அதை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு கேட்டுட்டு எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவை குருவாக ஏற்றுட்டு இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்துட்டேன், பாம்பன் சுவாமிகள் நீங்கள் எனக்கு கூட இருந்து முருகன் கிட்ட அருள் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு பாம்பன் சுவாமிகளை கூட்டுட்டு முருகப்பெருமான் கிட்ட போய் நம்ம வழிபாடானது செய்கிறோன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிய அந்த சடுதியில் வந்து சங்கடங்கள் தீர்ப்பார் ஷடாக்ஷரன் அப்படின்றது தான் ஸ்கந்தாலயாவின் ரொம்ப பெரிய ஒரு உணர்ந்த ஒரு தத்துவமாகவே இருக்குது. முருகப்பெருமான் எல்லாம் கொடுத்துட்டு மனபயமும் மனப்பக்குவமும் கொடுக்கும் வகையில் அனுக்கிரக வாராகி அன்னையும் செல்வம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிக்கே சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் சந்ததிக்கே அருளக்கூடும் வகையில் தான் அசிதாங்க பைரவரும் நம்ம இங்கே பிரதிஷ்டையானது செய்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு சூட்சுமமான விஷயங்களும் வேதாந்தம், சித்தாந்தம், ஆகமம் இது மூன்றும் சூழ்ந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் ஸ்கந்தாலய ஆசிரமமானது நிறுவியிருக்காரு நம்முடைய குருநாதர். இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுதும் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களால் அனுபவிக்க முடியும். அப்படி வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை நல்பேரும் நல்லின்பங்களும் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லா விதமான நற்காரியங்களும் நடக்கணும் அப்படின்றதுக்கு ஸ்கந்தாலயா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆலயம் இப்போது இந்த சமீப காலத்தில் நிறுவி பல சூட்சுமமான வழிபாடுகளையும் தன் நகத்தே கொண்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலே ஆசிரமமானது நம்முடைய ஸ்கந்தாலயா நிறுவிட்டிருக்காங்க. குருநாதரும் 10-12 ஆண்டுகளுக்கு மேலே ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் தான் இருக்கார். பல சூட்சும வழிபாடுகளும் பல சிறப்பு வாய்ந்த அற்புத வழிபாடுகளும் நம்முடைய குருநாதர் தந்துட்டுருக்காரு. ஆத்மசங்கம்னு சொல்லப்படுற நிகழ்ச்சியில் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் பல 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 விசேஷமான நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. அப்படி இந்த ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் இப்படி இயற்கை சூழ்ந்து பல அற்புத அதிசய மரங்கள் சூழ்ந்து குருநாதர் அருளும் சூழ்ந்து அன்னையர்களும் குருநாதரும் முருகப்பெருமான் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இப்படி எங்களுடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தை நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமம் உங்கள் எல்லோருக்கும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய சேவையானது செய்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறோம். வந்து பலனும் பயனும் அடையறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துகிட்டு ஸ்கந்தாலயாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம்னு சொல்லிக்கிறேன். குருவே சரணம்.